ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் வில்லேஜ் vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நெக்லைன் வந்து ஒரு சாம்பிள் டிசைன் சின்னதாக எப்படி போடுறதுன்னு போட்டு காமிக்க போகிறேன். ஸோ அதில் இந்த லோடிங் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி கொஞ்சம் சுகர் பீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி என்ன பண்ணணும், ஸ்டிச் போட்டே வரணும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போது கொஞ்சம் சுகர் பீட்ஸ் கோத்துட்டோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இதை டைட் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 பீட்ஸ் அந்த 4 பீட்ஸ் அந்த மாதிரி கேப் விட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து சைடு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சைடு ஸ்டிச் கொடுக்கும்போது தான் வந்து பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விலகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த லைனில் வந்து பிளேஸ் ஆகி நிற்கும். ஸோ இந்த மாதிரி சைடு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைன் எடுத்து முடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அகைன் என்ன பண்ணணும், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு நீடில் விட்டு எடுத்துட்டு என்ன பண்ணோம்னா, இதுக்கு வந்து சென்டர் பண்ணி சைடு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது முடிச்சிட்டோம். ஸோ ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணி லோடிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த லோடிங் ஸ்டிச் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்க மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி அதை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டை இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக ஒரு அட்டை மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நான் இது வந்து ஒரு த்ரெட் பாக்ஸ் எடுத்திருக்கேன் நான். இப்போ இருந்து என்ன பண்ணணும்னா, நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சில்க் த்ரெட் சுற்றிட்டே வரணும். சரிங்களா? ஸோ நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம சுற்றிட்டே வரலாம். ஸோ பாருங்கள், சரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து 25 லைன்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 25 இருக்கும் அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே 25 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 25 ரவுண்டு வந்து நான் வந்து சுற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா, கட் பண்ணி ஈவனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ த்ரெட்டிலேருந்து நூலை கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி கட் பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு சிசரில் கட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்துட்டு லோடிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லோட் ஸ்டிச்சுக்குள்ளே கொடுப்போம் இல்லையா த்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து கட் பண்ண சில்க் த்ரெட்டு. ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சு இந்த மாதிரி திக்கான ஒரு அட்டை இல்லைனா நம்ம எக்ஸாம் பேட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒன்று திக்காக ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, இதை ரெண்டையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணி இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் காய போட்ட கிளிப் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த கிளிப்பை வச்சு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கிளிப் பண்ணிடணும். ஸோ இந்த கிளிப்பில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, லைட்டாக வந்து க்ளூ போட்டு இதை வந்து நம்ம இப்படி ஒட்டி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப்பில் வச்சு டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கிளிப்பில் பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த த்ரெட்டை வந்துட்டு எடுத்து இப்படி வந்து நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்லாம் செய்வோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அப்படி கிராஸாக சுற்றுவோம்ல, ஸோ அதே மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும்.
ஸோ இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து சுற்றிக்கிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு வந்து கை வந்து டைட் grip கொடுக்கும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கையில் சுற்றினாலும் சுற்றிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு வந்துட்டோம். ஸோ இது மாதிரி தான் இது வந்து ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ த்ரெட் இருக்கோ அவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணிட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அதை லைட்டாக தடவி விட்டுட்டு என்ன பண்ணணும், அது மேலே வந்துட்டு நம்ம வந்து சுற்றிடணும். ஸோ அப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா த்ரெட்டு வந்து பிரியாமல் நல்லா அதோட ஸ்டிஃபாக நிற்கும். ஓகே, ஸோ இப்படி வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இது அப்படியே நின்றுக்கும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கொசுரெலாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம்னா, ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம அந்த சில்க் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சாம்பிள் ஒரு ஷார்ட்டாக ஒரு சாம்பிள் நெக்லைன் தான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் ப்ளவுஸ்க்கு பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் உங்களோட நெக் ஸ்டார்டிங் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த க்ளூ போட்டு ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் மெஷின் ஸ்டிச்சுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு லோடிங் திட்டு பார்த்தீங்கன்னா லோடு வந்து நல்லா ஹெவி லோடாகவே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் தெரியும் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் அகெயின் ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி காட்டிக்கோ இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் அப்புறம் ஒரு ரவுண்ட் ஆன்டிக் பீட் ஒன்று மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மல் காட்டன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணியும் போடலாம், சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிக் ஐ இருக்கிற நீடில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிற கடையில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வந்து எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் பிளெண்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீடில் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளூ கலரில் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நீடில் விட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சுத்து இப்படி சுற்றி ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணி அது பக்கத்துலேயே விட்டு ஸோ இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாட் கிரியேட் ஆகும். ஸோ இதான் ஃப்ரெஞ்ச் நாட். அகெயின் என்ன பண்ணணும்னா ஒரு ஆன்டிக் பீடு கோக்குற அளவுக்கு கேப் விட்டுட்டு அகெயின் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி வந்து த்ரெட்டில் ஒரு சுத்து இப்படி வந்து சுற்றி பக்கத்துலேயே விட்டு ஸோ அகெயின் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கேப் விட்டு விட்டு என்ன பண்ணால் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டே வரணும். ஸோ இன்னொன்று பாருங்கள்,
ஸோ இந்த மாதிரி நம்ம லைனாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டே வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ சைடில் என்ன பண்ணணும்னா சென்டராக கேப் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே வந்து ரவுண்ட் ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சென்டரில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கணும். த்ரெட் எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் ஆன்டிக் பீட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பீடை வச்சு நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு நடுவுலையும் என்ன பண்ணணும், த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு பீட்ஸை இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸாக கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இது வந்து இதில் சைடில் வந்து உள்ளே வராமல் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி லைனாக கொடுத்துட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நடுவுலையும் ஒவ்வொரு ஆன்டிக் பீட்ஸ் கொடுத்து ஸோ இந்த லைன் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டார்க் பிங்க் கலரில் த்ரெட் லோடிங் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே கலரில் த்ரெட் எடுத்துட்டு இங்கே போட்ட மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடணும். பட் இது வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டிருக்கோம். இந்த கலரை கொடுக்குற ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொஞ்சம் கேப் தள்ளி போட்டோம் பாருங்க. இப்படி எடுத்துட்டு ஸோ இப்போ இந்த அடியில் விட்டு சேர்த்தோம்னா ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் கேப் அதை விட கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டுக்கலாம். விட்டு ஸோ இன்னொன்று எடுத்து அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ஸோ இது மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம லைனாக எல்லா ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் கொடுத்துட்டே வரணும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அந்த டார்க் பிங்க் கலர் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து ஒரு ஷேப் டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆன்டிக் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட். ஸோ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு டிசைன் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட்லேயே ஸோ அகெயின் அடுத்து ஒரு ஆன்டிக் பீடு ஒரு சுகர் பீடும் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ்டாக ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அகெயின் இன்னொன்று எடுத்து இந்த சைடு கார்னர் பண்ணி இந்த பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்துடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்துட்டு நீட்டாக ஃபில்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்ஸுக்கு நடுவில் ஒரு சின்ன அரம்பு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் இங்கே ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டரில் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நடுவுலையும் இந்த மாதிரி ஆன்டிக் பீட் ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு
ஒரு லென்த்தான நெக் லைன். ஸோ நான் வந்து ஃபுல்லாக கட்ட முடியலங்க, ஒரு ஷார்ட்டாக போட்டு காட்டியிருக்கேன். அண்ட் ஸ்பெஷலே வந்து இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் லோடிங் ஸ்டிச் மாதிரி கொடுக்குறது. ஸோ இது வந்து ஆரி தெரியாதவங்க, எம்ப்ராய்டரி பிகினர்ஸாக இருக்கவங்க கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி த்ரெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைடில் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எதுவும் தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு லோடிங் மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டைமும் சேவ் ஆகும் அண்ட் ஈஸியாக முடிகிற ஒர்க் கூட. அண்ட் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி காட்டன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.